எதுவுமே துணிச்சல் தான் சாமி. நல்லா துணிச்சலாக வந்து கம்பீரமாக ஜெயிச்சு காட்டணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாமி. நல்லா இருக்குது. காலையில் கம்மங்கூழ், ராய்க்கூழ், சத்துமாவு கஞ்சி, முருங்கைக்கீரை சூப்பு மத்தியானம் சாப்பிடுவேன். அப்புறம் கீரை காய்கள்லாம் போட்டு சூப் வச்சு குடிப்பேன். முட்டை சாப்பிடுவேன். பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் சாப்பிடுவேன். சாயங்காலம் சப்பாத்தி, இட்லி, தோசை ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குவேன். எங்கள் வீட்டுக்காரரு எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. என் பிள்ளைகளும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ஊட்டச்சத்து வந்து மாஸ்டர், என் பேரனுங்க, என் பிள்ளை, எங்கள் வீட்டுக்காரரு. திறமைக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டிய 82 வயது ஃபிட்னஸ் குயின். மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் முதல் முயற்சியிலேயே 5வது இடம் பிடித்து கெத்து காட்டிய பவர்ஃபுல் பாட்டி. இலசுகளை பிரமிக்க வைத்த பாட்டியின் பிரமிக்க வைக்கும் கதை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முத்துக்கவுண்டர் அவென்யூவில் வசித்து வரும் வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள். இவரது மகள் தேவி மற்றும் பேரன்கள் ரித்திக், ரோஹித் ஆகியோர் பல்லடம் மகாலட்சுமி அவென்யூவில் வசித்து வருகின்றனர். ரோஹித் மற்றும் ரித்திக் ஆகியோர் தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ள நிலையில் வார இறுதி நாட்களில் பாட்டி கிட்டம்மாள் பல்லடத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வரும்போது தனது பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதைக் கண்டு தானும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார். 2 பேரன்களின் உதவியால் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் பேரன்களோடு உடற்பயிற்சி கூடத்திற்கும் சென்றுள்ளார். அங்கு 25 நாட்கள் பளுதூக்கும் பயிற்சி மேற்கொண்டுள்ளார். பாட்டியின் ஆர்வத்தை கண்டு உடற்பயிற்சியாளர் சதீஷ் பாட்டியை கோவையில் கடந்த மே 1ஆம் தேதி இந்தியன் பிட்னஸ் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த போட்டியில் பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி கிட்டம்மாள் 50 கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். மேலும் ஸ்ட்ராங் மேன் ஆஃப் சவுத் இந்தியன் 2024 என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். இது குறித்து பாட்டி கிட்டம்மாள் பேசும்போது, எதையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும் எனவும், எனது ஆர்வத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தனது உணவு முறையே காரணம் எனவும், பேரன்கள் மற்றும் உடற்பயிற்சியாளரின் துணையோடு பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்றதாக கூறினார். கம்பங்கூழ், காய்கறி சூப், பேரிச்சம்பழம், முந்திரி போன்ற உணவு முறைகளை எடுத்துக் கொள்வதால் உடல் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். 82 வயதிலும் மனம் தளராமல் திறமைக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பாட்டி கிட்டம்மாள் அவர்களுக்கு சமூக வலைதளங்களிலும் உடற்பயிற்சி கூடத்திலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பேர் வந்து கிட்டம்மாசாமி. எனக்கு 82 வயசாச்சு. என் பேர் வந்து வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவான். எனக்கு ஒரு ஆர்வாதை தூக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அதை எடுத்து பார்த்தேன். நல்ல ஒரு இதாக இருந்தது. அப்புறம் இங்கே ஜிம்முக்கு என் பேரனுங்கெல்லாம் போகிறாங்க, கூட போனேன். அப்புறம் மாஸ்டர் வந்து நீங்கள் இது எடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் 50 கிலோ தூக்குனேன். அப்புறம் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க. கோயம்புத்தூர் போய் 50 கிலோ தூக்குனேன். அப்புறம் எல்லோரும் பாராட்டி ப்ரைஸ் கொடுத்தாங்க சார்.